இமெயில் படத்தின் கதாநாயகன் அசோக் குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ தான் நேரில் பல பேரை சந்திக்கிறேன். ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி 2024. அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள், ஃபார் கம்மிங் பொங்கல். மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் அண்ணன், ஆனால் நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு நான் வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப என்ன ஒரு மாதிரி உங்களை இமிட்டேட் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்றைக்கி நேரில் சந்திச்சதில். டு ஆல் தி அதர் சீனியர்ஸ், தேங்க்ஸ் டு கோமல், சனோஜ், டு சீனியர்ஸ் லைக் பாக்யராஜ் சார், ராஜன் சார், அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். அண்ட் இங்கே பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதோன்னு. அதையும் தாண்டி இந்த விழாவில் ஊக்கம் கொடுக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அண்ட் கெட்டிங் இன் டு இமெயில், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது வாஸ் ஒன் மிஸ்டர் சாய் மோரா. அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ. இந்த படத்தோட பேக் போன், அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன். மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போதே எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னார்னு சொன்னார். இதோட வேறு, இந்த மரத்தோட வேறு, இமெயிலுங்கிற இந்த மரத்தோட வேறு அவர் தான். வாட் ஐ லைக்ட் அபவுட் ராஜன் சார் இஸ், அவருக்கு சினிமா புதுசு. நான் ஃபஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நரேட் பண்ணார். கதையில் ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆஸ் த டைட்டில் சஜஸ்ட், இமெயில்னால் ஆன்லைன் கேமிங், அதோட அடிக்ஷன், அதோட பாதிப்பு மூலமாக நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அது மூலமாக என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப கமர்ஷியலி வயபிளாக அவர் டிசைன் பண்ணியிருந்தார். ஒருத்தரோட படைப்பில் இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ், கண்டென்ட் எப்படிடா ஒருத்தர் சிந்திச்சார்னு பிரமித்தேன். அண்ட் வாட் ஐ லைக்ட் அபவுட் ஹிம் இஸ், சினிமாவை நேசிக்கிறவர். இந்த ஐடியா இருக்குது, இதை எப்படியாச்சும் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும். அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ், இது தமிழ் கன்னடா பைலிங்குலாக பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயிலில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க, ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ் டுடே, ராகினி திவேதி. அவங்கள இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஒரு அவினாஷ் கவாஸ்கர், இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபூ சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படிடா நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோன்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளிலேருந்து வந்தார். கோமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க, காது கிழிஞ்சு போச்சு, அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்லலை. பட் ஸ்வீட் ஆஃப் தேங்க்ஸ் டு மென்ஷன் தட். பட் ஐ திங்க் அந்த வழியெல்லாம் இது கடவுள் அனுகிரகத்தில் திரையில் படம் கரை சேர்ந்து ப்ராப்பராக சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது. ராஜன் சரோட இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். பிகாஸ் இந்த படத்தின் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பார் உறுதியாக. நம்ம எடுக்க போகிற கண்டென்ட்டை நேர்த்தியாக எடுக்க முடிஞ்சிச்சா, எல்லா எனர்ஜி சரியாக வந்துச்சா, நிறைய ஏரியாஸில் ஏமாற்றங்கள் எல்லாமும் அவருக்கு அனுபவிச்சார். பட் ஐ திங்க் ஒரு பக்கபலமாக எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பேனரும், எஸ்ஆர் ராஜன் ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த என்டையர் அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணமாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இமெயில் இனிமேல் உங்கள் கையில். ஸோ ப்ளீஸ் உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.